ஹலோ எவ்ரிவன், ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ரீசெண்ட் இயரில் சிஎஸ்ஐஆரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள், த ஸ்ட்ரக்சர் தட் கரஸ்பாண்ட்ஸ் டு த ஃபாலோயிங் காம்பவுண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற 4 ஸ்ட்ரக்சரில் எது கூட சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா, அதாவது சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க, அதோட சேர் கன்ஃபர்மேஷனில் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. சைக்ளோஹெக்சேன் வந்து இந்த மாதிரி சேர் ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியல் ஈக்குட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது பாண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஆக்சியல். ஸோ இப்படி இங்கே கீழே பார்த்துருந்துச்சுன்னா ஆக்சியல், 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 இதுவும் ஆக்சியல், இது வந்து ஆக்சியல். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கே இந்த டாட் இருக்குது, இந்த டாட்டுக்கு மேலே வந்து ஆக்சியல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன். இந்த டாட்டுக்கு கீழே ஆக்சியல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மேலே ஈக்குட்டோரியல். ஓகேங்களா, இப்போ இந்த டாட்டுக்கு வந்து கீழே வந்து ஆக்சியல் இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன். ஓகேங்களா, அப்போ இந்த டாட்டுக்கு மேலே ஆக்சியல், அப்போ வந்து கீழே வந்து ஈக்குட்டோரியல். அப்போ இங்கே வந்து பாருங்களேன் ஆக்சியல் கீழே, அப்போ ஈக்குட்டோரியல் வந்து மேலே பார்த்துருக்கும். ஆக்சியல் மேலே பார்த்துருக்கு, இந்த டாட்டுக்கு மேலே பார்த்துருக்கு அப்படின்னா கீழே பார்த்து ஈக்குட்டோரியல். ஓகேங்களா, இப்படி தான் ஆக்சியல் ஈக்குட்டோரியலை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஆக்சியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்டுக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, அப்போ இதை வந்து அப் அப்படின்னு சொல்லலாங்களா. இப்போ ஈக்குட்டோரியல் அப்படிங்கிறது இந்த டாட்டுக்கு வந்து டவுனில் இருக்குது, அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், டவுன் அப்படின்னு சொல்லாங்களா. ஓகேங்களா, அதாவது இப்போ அபவ் த பிளேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெஜ் லைனில் வந்து போடுவோம். அபவ் த பிளேன் அப்படின்னா அபவ் த பிளேன். பிலோ தி பிளேன் அப்படின்னா இந்த மாதிரி டேஷ்ட் லைனில் இப்படி போடுவோம். டேஷ்டில் போடுவோம். இது வந்து பிலோ தி பிளேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பிலோ தி பிளேன். ஓகேங்களா, இப்போ அபவ் தி பிளேன் அப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து அப்னும், பிலோ தி பிளேனில் இருந்துச்சு அப்படின்னா இதை டவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுவும் சேம் தான், ஜஸ்ட்டு ரிங்கு வந்து ஃப்ளிப் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரிங் ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இந்த இடத்துல வந்து OH குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து மெத்தில் குரூப் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தில் குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்பரிங் கொடுங்களேன், இங்கேருந்து நம்பரிங் கொடுங்க, 1 2 3 4 அப்படின்னு நம்பரிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட் இருக்குது, இந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஆக்சியல் அப்படின்போம். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குட்டோரியல் பொசிஷன். ஓகேங்களா, இது ஆக்சியல் அப்படின்னா இது ஈக்குட்டோரியல் பொசிஷனில் ஒரு OH குரூப் இருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த டாட்டு இதில் வந்து அப்வர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியல், அப்போ வந்து இந்த பாண்ட் மெத்தில் குரூப் இருக்கிறது வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல மெத்தில் ஆக்சியல் பொசிஷனில் இருக்குது, அப்போ கீழே வந்து இருக்கிற குரூப் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன். ஓகேங்களா, இப்போ எங்கெங்கே OH அப்படிங்கிறது ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குது, இந்த இடத்துல மெத்தில் அப்படிங்கிறது ஈக்குட்டோரியல் பொசிஷனில் இருக்குது, இந்த மெத்தில் வந்து ஆக்சியலில் இருக்குது, 4th கார்பனில் இருக்கிற மெத்தில் வந்து ஆக்சியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஈக்குட்டோரியல் பொசிஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாட் இருக்குது, இந்த டாட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த டாட்டுக்கு கீழே, அப்போ டவுன்வோர்டு, அப்போ இது வந்து டவுனில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த OH குரூப் வந்து எங்கே இருக்குது, அப்பில் இருக்குது. ஓகேங்களா, OH எங்கே இருக்குது, அப்பில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டாட் இருக்குது, இந்த டாட்டுக்கு டவுனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, அப்பில் வந்து ஆக்சியல் பொசிஷன், இந்த டாட்டுக்கு டவுனு, அப்போ டவுனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குரூப் இருக்குது, மெத்தில் குரூப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதையும் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு என்னென்ன அதாவது இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கிற குரூப் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த டாட்டுக்கு அப்பில் என்ன இருக்குது, மெத்தில் குரூப், ஸோ அப்.
ஈக்டோரியல் பொசிஷன் அது வந்து டவுன். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு OH குரூப் அப்பில், மெத்தில் குரூப் டவுனில், இந்த மெத்தில் குரூப் வந்து அப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் வந்து ரிங் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. சேர் கன்ஃபர்மேஷன்லேருந்து ரிங் கன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பொசிஷனில் OH இருக்கணும், எங்கே வந்து மெத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு இந்த கொஷினுக்கு ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து OH வந்து அப்பில் இருக்குது. ஓகேங்களா? OH அப்பில் இருக்குது. அப்புனா நம்ம வந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன், எபோவ் த பிளேனில் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அப்புங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வெஜ் லைனில் வந்து போட்டுக்கணும். ஓகே, வெஜ் லைனில் இந்த OH குரூப்பை போட்டுக்கலாம். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கார்பனில் OH வந்து அப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன். செகண்ட் கார்பனில் வந்து மெத்தில் குரூப் வந்து எங்கே இருக்குது, டவுனில் இருக்குது. டவுன்னா நம்ம எப்படி போடணும், பிலோ த பிளேனில் போடணும். அப்போது செகண்ட் பொசிஷன் மெத்தில் குரூப்பு டவுன்னு கிடச்சிருக்கு. டவுன் அப்படின்னா நம்ம பிலோ தி பிளேனில் வந்து போடணும். அப்போது பிலோவில் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்டு கார்பனில் எதுவும் அட்டாச்மெண்ட் இல்லை. ஃபோர்த்தில் வந்து என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்கு, மெத்தில் குரூப். மெத்தில் குரூப் எப்படி அட்டாச் ஆகிருக்கு, அப்பில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அப்படிங்கும்போது எபோவ் த பிளேன் போடணும். அப்போ ஃபோர்த் பொசிஷனில் எபோவ் த பிளேனில் மெத்தில் குரூப் வர மாதிரி நம்ம போட்டுட்டோம். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனும் ஃபோர்த்து பொசிஷனும் எபோவ் த பிளேனில் இருக்குது. OHும் மெத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளேனில் இருக்குது. ஓகேங்களா? பிலோ த பிளேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் OHக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெத்தில் பிலோவில் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் பாருங்களேன், இந்த OH குரூப்பும் மெத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் சேம் ஸ்டீரியோவில் இருக்குது. அதாவது எபோவ் த பிளேனில் இருக்குது. OHக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மெத்தில் குரூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிலோ த பிளேன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி, அதாவது இந்த OH வந்து ஜஸ்ட் இப்படி ஃப்ளிப் ஆன மாதிரி நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? இது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆக்சியல் ஈக்டோரியல் வச்சு புரிஞ்சிக்கிட்டு அப் டவுன் கான்செப்டை பேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா?